வணக்கம். ஜெம் செய்திகளை வழங்குவதற்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மீலாது நபி நன்னாள், பிரதமர் மோடி மற்றும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உளவு தகவல்களை உருவாக்க வேண்டும். இளம் அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தல். மரிய வில்சனை அமைச்சரவையிலிருந்து முதலமைச்சர் விஜய் நீக்க வேண்டும். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தல். ஹார்முஸ் நீரிணையில் புதிதாக கன்னி வெடிகளை வைக்கும் கப்பல் உடனடியாக அழிக்கப்படும். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மீலாது நபியையொட்டி பிரதமர் மோடியும் முதலமைச்சர் விஜயும் மீலாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் மிலாது நபியையொட்டி வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் மிலாத் நபி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வு நம்மிடையே ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் மேலும் வளர்க்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இரக்க குணமும் சமுதாயத்திற்கு திரும்ப கொடுக்கும் எண்ணமும் எப்போதும் நம்மை வழிநடத்தட்டும் என்று தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள பதிவில், இறை தூதர் நபிகள் நாயகம் பிறந்த இந்நன்னாளில் தன் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த இனிய மிலாது நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மனித குலத்தின் மீது அன்பையும் ஏழை எளியோரின் மீது இரக்கத்தையும் அனைவரிடத்திலும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேண வேண்டும் என இறைதூதர் நபிகள் நாயகம் போதித்த உயரிய நெறிகளை பின்பற்றி உலகில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் தலைக்க செய்வோம் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த நன்னாளில் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியும் நலமும் வளமும் நிறைந்திரட்டும் என்று தெரிவித்துள்ளார். இளம் அதிகாரிகள் அனைவரும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உளவு தகவல்களை உருவாக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். டெல்லியில் உளவுத்துறையின் 2 நாள் தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாட்டின் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய போது, தேசிய பாதுகாப்பு உத்திகள் அமைப்பு 15 முதல் 20 ஆண்டுகளுக்கு பிறகான பாதுகாப்பு சவால்களை முன்கூட்டியே கணித்து அவை பெரிய அச்சுறுத்தல்களாக மாறுவதை தடுப்பதற்கான உத்திகளை வகுக்க வேண்டும் என்று கூறினார். அடுத்த ஓராண்டில் 3 புதிய சட்டங்களும் 100% அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். இதன் மூலம் குற்றவியல் வழக்குகளை உச்சநீதிமன்றம் வரையிலான நிலையில் 3 ஆண்டுகளுக்குள் முடிக்கவும், தண்டனை விகிதத்தை 25% அதிகரிக்கவும் முடியும் என்று தெரிவித்தார். குற்றங்கள் மற்றும் குற்றவாளிகளை கண்காணிக்கும் நெட்வொர்க் மற்றும் அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய குற்றவியல் நீதி அமைப்பு மற்றும் தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்பு ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த தரவுத்தளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எதிர்கால சவால்களை தடுக்கும் வகையில் இளம் அதிகாரிகள் அனைவரும் தரவு ஒருங்கிணைப்பு, பகுப்பாய்வு மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலமாக குற்ற செயல்பாட்டு முறைகளை கண்டறிதல் ஆகியவற்றின் வாயிலாக செயல்படக்கூடிய உளவு தகவல்களை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மரிய வில்சனை அமைச்சரவையிலிருந்து முதலமைச்சர் விஜய் நீக்கம் செய்ய வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முந்தைய திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷுக்கு லஞ்சம் கொடுத்ததை பகிரங்கமாக சட்டமன்றத்தில் ஒப்புக்கொண்ட தற்போதைய நிதியமைச்சர் மரிய வில்சன் மீதும் முன்னாள் கல்வி அமைச்சர் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். லஞ்சம் கேட்டவர் மீது மரிய வில்சன் அப்போதும் சரி இப்போதும் சரி எவ்வித புகாரும் அளிக்காமல் இந்த விவகாரத்தை சட்டமன்றத்தில் கூறி விளம்பரம் தேடுவதன் அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். மேலும் குறுக்கு வழியில் லஞ்சம் கொடுத்து அனுமதி வாங்கும் வகையில் மரிய வில்சனின் கல்வி நிறுவனத்தில் என்ன சட்ட ரீதியான குறைபாடுகள் உள்ளன என்று வினவியுள்ளார். தன்னுடைய தனிப்பட்ட நலனுக்காக லஞ்சம் கொடுத்து தனது காரியத்தை முடித்துக் கொள்ளும் குணநலன் கொண்ட மரிய வில்சனை முக்கிய அமைச்சர் பதவியில் அமர்த்தினால் அரசு இயந்திரம் எப்படி நேர்மையாக இயங்கும் என்று கேள்வி எழுப்பினார். எனவே லஞ்சம் வழங்கியதற்காக மரிய வில்சன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து சமரசமின்றி முறையாக விசாரிக்க வேண்டும் என்றும், விசாரணை முடியும் வரை மரிய வில்சனை அமைச்சரவையிலிருந்து முதல்வர் விஜய் நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் புதிதாக கன்னி வெடிகளை வைக்கும் கப்பல் உடனடியாக அழிக்கப்படும் என்று ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஹார்முஸ் நீரிணையின் சர்வதேச கடல் பகுதியில் உள்ள அனைத்து கன்னி வெடிகளும் அகற்றப்பட்டுவிட்டன என்று அமெரிக்க கடற்படை தனக்கு இப்போது அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார்.
புதிதாக கண்ணி வெடிகளை வைக்கும் எந்தவொரு கப்பலும் அல்லது படகும் உடனடியாகவும் முழுமையாகவும் அழிக்கப்படும் என்று ஈரானுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஸ்பேஸ் போர்ஸ் மூலமாக ஹார்முஸ் நீரிணையின் ஒவ்வொரு சதுர அங்குலத்தையும் நாங்கள் கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளார். அதேபோல பிகாக்ஸ் மலை மற்றும் ஏற்கனவே அளிக்கப்பட்ட பிற 3 அணுசக்தி தளங்களையும் நாங்கள் கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் கண்ணி வெடிகளை வைப்பதற்கு எதிராக பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கை முழு அமலில் உள்ளதாக கூறினார். சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்நிலை வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் பெரிய விமான நிலையம் கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும் என்றும் காலதாமதத்திற்கு முந்தைய ஆட்சியாளர்களே முக்கிய காரணம் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைவைகோ தெரிவித்துள்ளார். திருச்சியில் பல்வேறு மேம்பால பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் துரைவைகோ துறை சார்ந்த அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று கலாய்வு மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அவரிடம் பரந்தூர் விமான நிலையம் குறித்து செய்தியாளர்கள் வினவினர். அதற்கு பதிலளித்த அவர், சென்னையில் பெரிய விமான நிலையம் கட்டுவது தாமதமானதற்கு முந்தைய ஆட்சியாளர்களே காரணம் என குற்றம் சாட்டினார். ஜூன் மாசத்துல ஆரம்பிச்சாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாசம் டைம் கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்க அக்டோபர்ல முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன தேதி அறிவிச்சிருந்தாங்களோ அக்டோபர் 2வது வாரத்துல முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. போன பிரஸ் மீட் 6 மாசம் முன்னாடி பிரஸ் மீட் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நம்மளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அங்கேயுமே ஸ்பாட் விசிட் பண்ணிட்டு தான் வரோம். போன வாரம் உங்ககிட்ட பத்திரிகையாளர்கிட்டயே நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அக்டோபர் 2வது வாரத்துல காவேரி அந்த மேம்பாலத்துக்கு இருக்கிற அந்த பழுதுவாக்கும் பணி முடிஞ்சு அந்த பாலத்தை திறந்துருவாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான போதை ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால், துணை கண்காணிப்பாளர் தீபக் ரஜினி ஆகியோர் கலந்து கொண்டனர். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு காவல் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். போதைப் பொருள்களை தவிர்த்து விழிப்புணர்வுடன் செயல்படுமாறு மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் காவல் ஆய்வாளர் ஏழுமலை, கல்லூரி பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வால்பாறையில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து புற்றுநோய் உள்ளதா என்பதை கண்டறிய கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் உத்தரவிட்டுள்ளார். வால்பாறையில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் அட்டக்கட்டியில் உள்ள இருவாட்சி பறவை காட்சிமுனை பகுதியை திறந்து வைத்து ஐயர்பாடி மருத்துவமனையில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து அனைத்து எஸ்டேட் உரிமையாளர்கள், மேலதிகாரிகள் உடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எஸ்டேட் பகுதியில் உள்ள அனைத்து தொழிலாளர்களின் நலன் கருதி வாய்ப்புற்று, கருப்பை புற்று, மார்பக புற்று ஆகியவற்றை கண்டறியவும் உரிய மொழியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உத்தரவிட்டார். குடியிருப்பு பகுதிகளில் காட்டு விலங்குகள் நுழைவதை தடுக்க புதர்களை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாவட்ட வன அலுவலர் தேவேந்திரகுமார், மீனா, உதவி ஆட்சியர் ராமகிருஷ்ணன், தொழிலாளர் துணை ஆணையர் வெங்கடேஷ், நகராட்சி ஆணையாளர் நித்யா, வட்டாட்சியர் அருள்முருகன், வனச்சரக அலுவலர்கள் சுரேஷ் கிருஷ்ணா, கிரிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் திமுக சார்பில் நடைபெற்ற ஜென்சி கூட்டத்தில் ரீல்ஸ் பேரவை என்ற பெயரில் சட்டமன்ற நிகழ்வுகளை கேலியாக சித்தரித்து நகைச்சுவை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓமலூரில் திமுக சார்பில் நடைபெற்ற ஜென்சி கூட்டத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் ரீல்ஸ் பேரவைத் தலைவர் என அழைத்து திமுக உறுப்பினர்கள் கேள்வி எழுப்ப அதற்கு தாவேக அமைச்சர்கள் பதிலளிப்பது போல திமுக ஜென்சி இளைஞர்கள் நடித்து காட்டியுள்ளனர். இந்த நகைச்சுவை நிகழ்வை அங்கிருந்த இளைஞர்கள் பலரும் கண்டு களித்தனர். இருப்பினும் ரீல்ஸ் பேரவை நிகழ்ச்சி பரபரப்பாக நடந்து கொண்டிருந்த போதே கூட்டத்தில் இருந்த பலர் அதை கவனிக்காமல் தங்களது செல்போன்களில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தனர். தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றும் கட்டண நிலுவை உள்ளதால் மாணவனுக்கு மாற்று சான்றிதழும் மதிப்பெண் பட்டியலும் வழங்காமல் உயர்கல்வி பாதிக்கப்படுவதாக கூறி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டத்தில்
துரப்பாடியை சேர்ந்த சர்வீஸ் என்ற மாணவர் மனு அளித்தார். அதில் ஓட்டேரியில் உள்ள 7th Day பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றும் கல்வி கட்டணம் 50,000 செலுத்த வேண்டியிருப்பதால் தனது மாற்று சான்றிதழையும் மதிப்பெண் பட்டியலையும் வழங்கவில்லை என தெரிவித்துள்ளார். உயர்கல்வியை தொடர்வதற்காக தன்னுடைய சான்றிதழ்களை பெற்றுத்தர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வாங்க முடியாமல் இப்போ ஃபீஸ் கட்ட முடியல. எங்கள் பையனுக்கும் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும். அதனால் கட்ட சூழ்நிலை கிடையாது. வந்து டிசி தரமாட்டேன்றாங்க. இவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்தா நாங்கள் கட்டிட்டு மேற்கொண்டு படிக்க வைக்கலாம்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் செவன்த்து விழுப்புரம் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை திருவண்ணாமலைக்கு மாற்றும் தமிழக அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தை திருவண்ணாமலைக்கு மாற்ற தமிழக அரசின் முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அதில் விழுப்புரத்திலிருந்து நுகர்வோர் நீதிமன்றத்தை திருவண்ணாமலைக்கு மாற்றினால் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களும் வழக்கறிஞர்களும் கடுமையாக பாதிக்கப்படுவர் என தெரிவித்துள்ளனர். நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தொடர்ந்து விழுப்புரத்திலேயே செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். வழக்கறிஞர்கள் அனைவரும் இன்று ஒன்று திரண்டு தமிழக அரசு கொண்டு வந்த நுகர்வோர் ஏற்கனவே இந்த மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற நுகர்வோர் நீதிமன்றத்தை கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய நீதிமன்றங்கள் திருவண்ணாமலைக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு இயற்கை நீதிக்கு பொதுமக்களை ஏழை மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு உத்தரவை பிறப்பித்ததை கண்டித்து இன்று வழக்கறிஞர்கள் இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நியாயமான கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்திருக்கிறோம். காட்பாடி அங்கன்வாடிக்கு 50,000 இரும்பு கேட் அமைத்து கொடுத்த மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் நன்றிகளை கூறியுள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி கிளித்தான் பட்டறையில் 27 குழந்தைகள் பயிலும் அங்கன்வாடி மையத்திற்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் மது அருந்துதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதனால் குழந்தைகள் பாதிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் ஆட்சியர் லீலா அலெக்ஸிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதையடுத்து 50,000 ரூபாய் செலவில் 5 நாட்களிலேயே அங்கன்வாடி மையத்தை சுற்றி இரும்பு கேட் அமைக்கப்பட்டது. விரைந்து நடவடிக்கை எடுத்த ஆட்சியருக்கு பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் நன்றிகளை தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே குழாய் பாதையில் உடைப்பு ஏற்பட்டதால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வெளியேறி வருகிறது. மன்னார்குடி அருகே கொள்ளிடம் வேதாரண்யம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த உடைப்பின் வழியாக பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வெளியேறி கழிவு நீரில் கலந்து வருகிறது. குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பை சரி செய்ய கோரி குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பலமுறை புகார் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் உடைப்பை அடைக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உடைந்துள்ள குடிநீர் குழாய்களை விரைந்து சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மண் தட்டுப்பாட்டால் தாராபுரத்தில் செங்கல் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் 2000 தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டாரங்களில் செம்மண் களிமண் தட்டுப்பாட்டால் பாரம்பரிய கையால் தயாரிக்கப்படும் செங்கல் உற்பத்தி கடந்த 5 மாதங்களாக பாதிக்கப்பட்டுள்ளது. மண் எடுப்பதற்கான அனுமதி கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கலால் 100க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகளும் 2000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து செங்கல் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் ராஜா தலைமையில் உற்பத்தியாளர்கள் தாவேக மாவட்ட செயலாளர்கள் சத்யபாமாவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தேவையான மண் கிடைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் பகுதியில் 9 கடைகள் கட்டி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இரு பிரிவினருக்கிடையேயான வாக்குவாதத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பேரணாம்பட்டு பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்யும் பகுதியில் 9 கடைகள் கட்டி வருவதற்கு எதிர்ப்புகள் தெரிவித்து குடியாத்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லதா மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தார். அதன் அடிப்படையில் பேரணாம்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது கடைகள் வேண்டும் என்பவர்களுக்கும் கடைகள் வேண்டாம் என்பவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. பின்னர் அனைவரிடமும் கேட்கப்பட்ட கருத்துக்களை மாவட்ட ஆட்சியரிடம் அனுப்பி இதற்கான முடிவுகளை மாவட்ட ஆட்சியர் எடுப்பார் என தெரிவித்த பின்பு அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நீட் தேர்விற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர்.
ஓமலூரில் திராவிடர் கழகம் சார்பில் நீட் தேர்விற்கு எதிராக விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வினை உடனடியாக ரத்து செய்யவும், மாநிலங்களின் கல்வி உரிமையை மீட்க அனைவரும் ஒன்றிணையவும் வலியுறுத்தும் பதாகைகளை முழங்கியபடி திராவிடர் கழக நிர்வாகிகள் பேரணியாக சென்றனர். இந்த போராட்டத்தில் திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு நீட் தேர்வுக்கு எதிராக தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பச்சைமலை கோவிலில் கடைகள் ஏலம் எடுத்தவர்கள் தோப்புக்கரணம் போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள பச்சைமலை பாலமுருகன் கோவில் அடிவாரத்தில் கடைகளை ஏலம் எடுத்து பூஜை பொருட்கள் விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த கடைகளில் அனுமதிக்கப்பட்ட பொருள்களுடன் மற்ற பொருள்களை விற்பதாக கடை உரிமையாளர்கள் அறநிலையத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். அந்த புகாரின் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கடை உரிமையாளர் கோவில் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் தோப்புக்கரணம் போட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டார். புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக செயல் அலுவலர் உறுதியளித்த பின்னர் போராட்டத்தை கைவிட்டு சென்றார். தேங்காய் வளக்கடை, பூக்கடை, தேங்காய் வளக்கடை 1, 2 அப்படின்னு ஏலம் விட்டாங்க. நான் 1ஆம் நம்பர் கடையை எடுத்தேன். 2ஆம் நம்பர் கடையை வேறொருத்தர் எடுத்தாங்க. பூக்கடை தனி ஏலம், இன்னொரு முறை தனி ஏலம் விட்டாங்க. அது அதிக தொகை போனதுனால எனக்கு கட்டுப்படி ஆகாத நான் எடுக்காம விட்டேன். இப்போ இதில் என்னென்னா ப்ரூஃப் என்ன இருக்குதுன்னா, ஏலம் விடுறது கீழே மலையடிவாரத்தில் தேங்காய் வளக்கடை பூஜை பொருள் விற்கும் உரிமம் அப்படின்னு தான் ஏலம் விடுவாங்க. 2வது மலையடிவாரத்தில் பூக்கடை நடத்தி வைத்த உரிமம் தான் ஏலம் விடுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா பூக்கடையில் தேங்காய் வளக்கடையும் வச்சுக்கிறாங்க, அந்த கடையிலையும் தேங்காய் வளம் பூவும் வச்சுக்கிறாங்க. அப்போ 2 கடைக்கு 3 கடையாக இருக்குது. அப்போ இந்த ஒரு கடை யார் அப்ரூவ்டு கொடுத்தா? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கம்பங்குடியில் நீர்நிலைகளை பாதுகாக்க வலியுறுத்தி பனையூர் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மன்னார்குடி அருகே பனையூர் ஊராட்சி, கமலபுரம், மேலப்பனையூர் ஆகிய ஊர்களில் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கோட்டாட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் பனையூர் ஊராட்சியில் உள்ள நீர்நிலைகளை காக்க கோரி கம்பங்குடியில் திருச்சி வேதாரண்யம் சாலையில் ஊர் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தகவல் அறிந்து வந்த கோட்டூர் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சு நடத்தினர். கிராம நிர்வாக அலுவலர் பத்மாவும் பொதுமக்களுடன் பேச்சு நடத்தினார். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை ஏற்று பொதுமக்கள் மறியலை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் வணிக நிறுவனங்களில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை அடித்து நொறுக்கிய 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அருப்புக்கோட்டையில் அதிகாலையில் உலா வந்த 2 இளைஞர்கள் அப்பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு வெளியே பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை அடித்து நொறுக்கிவிட்டு செல்லும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் புளியம்பட்டியை சேர்ந்த சதீஷ்குமார், அண்ணாமலை ஆகிய 2 இளைஞர்களை கைது செய்துள்ளனர். குடிவரையில் கண்காணிப்பு கேமராக்களை அடித்து உடைத்ததாக கைதான இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். வேலூரில் நரிக்குறவர் ஒருவர் பைக்கிலிருந்து வெடிகுண்டு எதிர்பாராத விதமாக வெடித்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆரிமுத்து மோட்டூரை சேர்ந்த டிங்கிரி நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்தவர். இவர் அம்முண்டையில் உள்ள இருசக்கர வாகன மெக்கானிக் பிரபுவின் ஷெட்டருக்கு பைக்கை கொண்டு வந்தபோது பைக்கில் இருந்த நாட்டு வெடிகுண்டுகள் எதிர்பாராததாக வெடித்தன. இதில் மெக்கானிக் பிரபு, 8 வயது சிறுவன் கபிலன், கரிக்கடை இஸ்மாயில் உள்ளிட்ட 6 பேர் படுகாயமடைந்தனர். சிறுவன் கபிலனின் இடது கண்ணில் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவளம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து டிங்கிரி நாட்டு வெடிகுண்டுகளை எங்கிருந்து பெற்றார், யாருக்காக கொண்டு சென்றார் என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் உறங்கிய நபரிடமிருந்து செல்போனை திருடி சென்ற கொள்ளையனை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை வண்டலூர் ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த அருள் கோயம்பேட்டில் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு இரவு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென்று கனமழை பெய்ததன் காரணமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அமர்ந்து ஓய்வெடுத்துள்ளார். இந்நிலையில் கண் அயர்ந்ததால் அவர் பாக்கெட்டில் வைத்திருந்த 2800 ரூபாய் மற்றும் 2 விலை உயர்ந்த செல்போன்களை கொள்ளையன் திருடி சென்றுள்ளான்.
இதுகுறித்து கோயம்பேடு K11 காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் சம்பந்தப்பட்ட நபரை சிசிடிவி காட்சி மூலமாக அடையாளம் கண்டு திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் விசாரணை செய்ததில் திருடி சென்ற செல்போனை மற்றொரு நபரிடம் கொடுத்ததாக கூறியுள்ளார். இந்நிலையில் ரமேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் செல்போனை வாங்கிய நபரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். வேலூரில் விளையாட்டுப் போட்டிக்காக சென்ற அரசு பள்ளி மாணவிகளின் மீது மகிழுந்து மோதிய சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் தொரப்பாடி அரசினர் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் வட்டார விளையாட்டுப் போட்டிக்காக ஊசூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டனர். பின்னர் மீண்டும் அவர்கள் தொரப்பாடி அரசு பள்ளிக்கு செல்ல சாலையில் நடந்து வந்தபோது பின்பக்கமாக வந்த மகிழுந்து மாணவிகளின் மீது மோதியதில் 8ஆம் வகுப்பு மாணவிகள் வர்ஷா, சுஜாதா, 9ஆம் வகுப்பு மாணவிகள் சிவானி, ஷர்மிதா, அர்ஷிதா, ரூபிகா, அன்ஷிகா ஆகிய 7 மாணவிகளும் காயமடைந்தனர். உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து அரியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல் அறிந்த மாணவிகளின் பெற்றோர்கள் மருத்துவமனையில் குவிந்தனர். வேலூரில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், கரும்பு சாறு, இளநீர், பன்னீர், திருநீற்று உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருள்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. பின்னர் வில்வ இலைகள், அருகம்புல் மாலைகளால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் அரோகரா முழக்கங்களுடன் பக்தர்கள் நந்தி பகவானை வழிபட்டனர். செந்துறை அருகே உள்ள மாரியம்மன் கோவிலின் 1ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே இரும்புலக்குறிச்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு மகா மாரியம்மன் கோவிலின் 1ஆம் ஆண்டு கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. கணபதி ஹோமம், யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து கோவில் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா மாரியம்மன், மங்கள விநாயகர், பாலமுருகன் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. செந்துறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்ததுடன் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி மதுரை மாவட்டம் பழமுதிர் சோலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் கல்லந்திரி மணிகண்டன் தலைமையில் மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன், மண்டல செயலாளர் கார்வண்ணன் ஆகியோர் முன்னிலையில் அழகர் கோவில் பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். இதில் ஒன்றிய பொறுப்பாளர்கள் சதீஷ், நந்தகோபால், அழகர்சாமி, செல்வராசு, அமர்நாத், மணிபாரதி, புளியம்மாள், ரேவதி, செல்வி, பேச்சி, வசந்தி, ஐஸ்வர்யா, முத்துமாரி உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத வளர்ப்புரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. மங்களம் சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் வளர்ப்புரை பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு பால், தேன், சந்தனம், பன்னீர், இளநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதைத் தொடர்ந்து மங்கள மேள வாத்தியங்கள் முழங்க நந்தி பகவானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வணங்கி வழிபட்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தர்ப்பராணீஸ்வரர் ஆலயத்தில் ஆவணி மாத வளர்ப்புரை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் தர்ப்பராணீஸ்வரர் கோவிலில் சனி பகவான் சந்நிதி அமைந்துள்ளது. இங்கு ஆவணி மாத வளர்ப்புரை பிரதோஷ நாளில் நந்தி பகவானுக்கு மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்பு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மீலாது நபி நன்னாள். பிரதமர் மோடி மற்றும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உளவு தகவல்களை உருவாக்க வேண்டும். இளம் அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தல். மரிய வில்சனை அமைச்சரவையிலிருந்து முதலமைச்சர் விஜய் நீக்க வேண்டும். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வலியுறுத்தல். ஹார்முஸ் நீரிணையில் புதிதாக கன்னி வெடிகளை வைக்கும் கப்பல் உடனடியாக அழிக்கப்படும். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை.
சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.